Taste the Daily. அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரத்தில் அனைத்து உண்மை குற்றவாளிகளும் கைது செய்யப்பட்டு பாதிக்கப்பட்ட மாணவிக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்று வலியுறுத்தி அதிமுக மகளிர் அணி சார்பில் சென்னை சைதாப்பேட்டையில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. மேலும் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை தலைமைச் செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், நீங்க முழுமையான விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம் அருண். அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு இழைக்கப்பட்ட அநீதியை கண்டித்து பெண்களுக்கு எதிராக சென்னை உள்ளிட்ட தமிழகத்தினுடைய பல்வேறு மாவட்டங்களில் நடைபெற்ற பாலியல் வன்கொடுமைகள், பாலியல் சீண்டல்கள் முதலானவற்றை கண்டித்து சட்டம் ஒழுங்கை தடுக்க தவறிய திமுக அரசை கண்டித்து மாணவிகளுக்கு இழைக்கப்பட்ட அநீதியை மூடி மறைக்கும் விதமாக பொய் வழக்கை போட்டு திசை திருப்ப பார்க்கும் ஸ்டாலினின் திமுக அரசை கண்டித்து, அதே போன்று அருவருக்கத்தக்க அறிக்கை வெளியிட்ட விடியா திமுக அரசினுடைய போக்குவரத்துறை அமைச்சர் சிவசங்கரனை கண்டித்து இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மகளிரணி சார்பிலே சென்னை சைதாப்பேட்டை பனகல் மாளிகை அருகே மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் அதிமுகவுடைய மகளிரணி செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான வளர்மதி தலைமையிலும் முன்னாள் அமைச்சர் கோகுல இந்திரா அவர்களுடைய தலைமையிலும் நடைபெற்றிருக்கிறது. ஏராளமான மகளிரணியைச் சேர்ந்த, குறிப்பாக மகளிரணிய இணைச் செயலாளர் கூடிய கிருத்திகா முனியசாமி, அதே போன்று அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர்களாக இருக்கக்கூடிய சரோஜா, அதே போன்று திருச்சி வளர்மதி உள்ளிட்ட ஏராளமானோர் பங்கேற்றிருக்கிறார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் என்பது பெண்களுக்கு நீதி கிடைக்கப்பட வேண்டும். அதே நேரத்திலே பாதிக்கப்பட்ட திமுகவுடைய நிர்வாகியாக இருக்கக்கூடிய ஞானசேகரன் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். அந்த திமுக நிர்வாகி ஞானசேகரன் குறிப்பிட்ட அந்த சார் யாராக இருந்தாலும் அவர் கைது செய்யப்பட வேண்டும். தமிழகத்திலே தொடர்ந்து இது போன்று பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை இருந்து வருவதை சுட்டிக்காட்டி இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மகளிரணி சார்பிலே அதிமுகவுடைய மகளிரணி மாநில செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான வளர்மதி அவர்கள் தலைமையிலும், அதே போன்று முன்னாள் அமைச்சரும் கழக அமைப்பு செயலாளருமான கோகுலேந்திரா முன்னிலையிலும், மகளிருடைய இணைச் செயலாளராக இருக்கக்கூடிய கிருத்திகா முனியசாமி மற்றும் அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர்களாக இருக்கக்கூடிய சரோஜா, வளர்மதி, ராஜலட்சுமி, அதே போன்று அதிமுகவுடைய திருவண்ணாமலை மத்திய மாவட்ட செயலாளர் ஜெயசுதா, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய கனிதா சம்பத் உள்ளிட்ட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிர்வாகிகள் ஏராளமானோர் இதில் பங்கேற்றிருக்கிறார்கள். அங்கு திரண்டிருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான பெண்கள் குறிப்பாக திமுக அரசுக்கு எதிராக தங்களுடைய கண்டன முழக்கங்களை பதிவு செய்திருக்கிறார்கள். பெண்களுக்கு பாதுகாப்பு வேண்டும், நியாயம் வேண்டும், பாதிக்கப்பட்டிருக்கிற பெண்ணுக்கு அநீதி இழைக்கப்பட்டிருக்கிறது. இந்த சம்பவத்திலே தொடர்புடைய திமுக நிர்வாகி ஞானசேகரன் கைது செய்யப்பட வேண்டும். கைது செய்யப்பட்டாலும் கூட அவர் மீது இன்னும் கடுமையான தண்டனைகள் பெற்றுத்தர வேண்டும். அவர் சுட்டிக்காட்டி இருக்கக்கூடிய சார் யாராக இருந்தாலும் கைது செய்யப்பட வேண்டும். இதுபோன்று தமிழகம் முழுவதும் பரவலாக பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் அரங்கேறி இருக்கிறது. அந்த சம்பவங்களுக்கு உரிய நீதி கிடைக்க வேண்டும் என்கிற பதாதைகளோடு இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மகளிரணி சார்பிலே இந்த மிகப்பெரிய கண்டன முழக்கங்களை முன்வைத்து பனகல் மாளிகையிலே இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருவதை பார்த்து வருகிறோம்.